உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து ஒரு அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் புதனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 10 தேதி வரைக்கும் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் நட்சத்திரநாதன் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். நட்சத்திரநாதன் வக்ரகதியில் பயணிக்கும் போது ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் ஆகுமானா எஸ் கொஞ்சம் தேவையில்லாத மனம் அப்படி இப்படின்னு பயமுடுத்தும். மன ரீதியாக சில குழப்பங்கள் வரும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கோல்டு, சளி, ஃபீவரு இதெல்லாம் செவ்வனே நடக்கும். மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். கால் நரம்பு வலி வர்றது, வயிற்றில் ஏதோ வந்துருச்சான்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது எல்லாம் புதனின் காரகத்துவம். இதெல்லாம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்னை திட்டாதீங்க, புதனை நானும் வக்ரமாக சொன்னேன். ஸோ புதன் வக்ரமானால இந்த மாதிரி நிலைமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே கூல். அதே மாதிரி ஆனால் ராசிநாதன் சூப்பராக இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். அதனால ஒன்றும் பெருசாக இருக்காது. வர்ற மாதிரி இருந்தால் கூட தெய்வ கடாட்சத்தின் மூலமாக, இறையருளின் மூலமாக எப்பேர் தலைக்கு தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி பெருசாக ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு சின்னதாக போயிடும். வீட்டில் குடும்ப உறவினர்களுடைய உடல்நிலை குறித்த சில கவலைகளோ இல்லை சில செய்திகளோ வந்துட்டு வயசானவருக்கான திடீர்னு நல்லா இருந்தார், முடியலப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ, இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்கா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, இல்லை நமக்கு உடம்பு முடியாமல் போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உடல்நிலை குறித்த சின்ன சின்ன மாற்றங்கள் எட்டி பார்த்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஓகே, வேலை பார்க்குற இடத்துல இந்த ஒரு 15 நாட்கள் ஓகே, அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். 10 மணி வரைக்கும் சொன்னாங்கன்னா 12 மணி வரைக்கும் வச்சு செஞ்சு தான் அனுப்புவாங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். நம்மளை நிலைநிறுத்திக்கணுன்றதுக்காக வேலை பார்ப்போம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ல் உட்காந்துக்கிறப்ப பணத்திற்காக நிறைய ஓட வேண்டியிருக்கும். குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய அலைய வேண்டியிருக்கும். பணம் வர வேண்டிய இடத்துல வராமல் பிளாக்கேஜ் ஆனால் அதை போய் தேடி 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 ஒவ்வொருத்தங்கிட்டையா போய் கேட்க வேண்டியிருக்கும். பண ரீதியாகவும் வாக்கு, அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு, இல்லை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி வாட்டவரிட்டிஸ் ஏதோ ஒரு ட்ராவல், ஒரு அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதே மலர காத்திருக்கிறது. நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க. திடீர்னு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வேணாம், நேரில் போய் வாங்கலான்ற மாதிரி ஏதாவது கடையில் போய் ட்ரெஸ் வாங்குறது, நிறைய க்ரீன் கலர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், திடீர்னு செடி வாங்கி வைக்கிறது, வீட்டுக்கு திடீர்னு புல்வெளியில் போயிருக்கிற இடத்துல நடந்துட்டு வருது, ஒரு மாதிரி இருக்கீங்க அது போகலாமா, வாக்கிங் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்படியே மனசு ஒரு மாதிரி ஓடுறது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கும், என்ன பண்ணுறது. ஏன்னா இல்லை ஆஃபீஸில் இருந்தாலுமே ஒரு மாதிரியே ஓடுது. நான் சொன்ன மாதிரி சனி தலைக்கு மேலே உட்காந்து கொஞ்சம் டிலேவை கொடுக்கும்போது இந்த பக்கம் புதனும் கொஞ்சம் வக்கரம், குரு பார்வைக்கெல்லாம் கொஞ்சம் கட்ஸ் வரும். பார்த்துக்கலாம், என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்ஸ் வரும். அதை தாண்டியும் வீட்டில் திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமண பேச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. யாருக்கு? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஏதாவது இல்லை கிவ் இருந்ததுன்னா அது பிரேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மாதிரி வரும். ஆனால் வராது. ஏன்னா திரும்ப புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் 31ஆம் தேதி. அடுத்த மாதம் சரியாக போய்டும். இந்த மாதம் நீங்களா வாயை கொடுத்து வாய் கட்டிக்காமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, பிளேமிங் உங்களை தான் நடக்கும். சரி மண்டையாட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆரோக்கிய குறைபாடு லைட்டாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். திருமணத்திற்கான பிராப்தம் ஒரு மாதத்தை விட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஏதோ ஒரு இடமோ இல்லை ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வருவதற்கான வாய்ப்பு. கன்னிப்பெண் வழிபாடு குடும்பத்தில் இந்த மாதம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு போகிறது, இல்லை ஆடி மாதம் வர வருது, ஏதாவது ஒரு கோயிலோட கனெக்ட் ஆகுது மாதிரி வீட்டில் இருக்கவங்க செய்வாங்க. அந்த பிளெஸிங் நம்மளை சேரும். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் உட்காந்துருக்கும் போது உடல் ரீதியாக படிக்கிற பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். த்ரோட்டு, இஎன்டி இதெல்லாம் 3ஆம் இடம். நிறைய காசிப் பேசும் பிள்ளைங்க, நிறைய பேசணும். நம்ம நிறைய பிள்ளைங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். பொறுப்புகளோட குழந்தைங்க உட்காந்து படிக்கும். கொஞ்சம் படிப்பு மந்தம்தான் ஆகும். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் படிப்பு முன்னாடியோட கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஆனால் அது பரவாயில்ல, திரும்ப பிக்கப் பண்ணிவிடுவாங்க. மந்தமானால்தான் எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோன்ற கிளாரிட்டி பிள்ளைகளுக்கு வரும், திரும்ப சரியாயிடும். யாரெல்லாம் மெடிசன் படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு வேலை ஏஜென்ட் பார்த்துட்டு இருக்கீங்களோ,
கமிஷன் பேஸில் பார்த்துருக்கீங்களா, மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கீங்களா, கேமரா சினிமா ஃபீல்டு இருக்கீங்களா, அத்தனை பேருக்கும் அல்டிமேட். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அதனால் இந்த படிப்புலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூப்பராக இருக்குது. இதை பற்றி ஒரிப்பட வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் திருமணம் பண்ணணுன்ற எண்ணம் மேலும். நம்ம நடக்கும்போதே பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். பிள்ளைகள் குறித்த கவலை. 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரா, நட்சத்திரநாதன் வேற வக்கரமாக இருக்காரா. அப்போ என்ன ஆகும்னா அந்த 5ஆம் இடம் தான் அதிகமாக இயங்கும். அப்போ பெயர் புகழ், குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறது, இல்லை உங்களுடைய இறை அருளை உணர்ச்சி பண்ணுறது, தியானம், மெடிடேஷனு, யோகா இந்த மாதிரி போய் கலந்துக்கலாமான்னு தோன்றது, திடீர்னு ஏதாவது சத்சங்கத்தில் கலந்துக்கிறது, விஷ்ணு சாசனாமமா இந்த தடவை கேட்கறது, லலிதா சாசனமா விஷ்ணு சாசனமா இந்த தடவை கேட்கறது, அதற்கான வாய்ப்புகள் வருது. அந்த கிளாஸில் ஏதாவது சேர்றது, நிறையா இந்த பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய மகான்களுடைய வழிபாடு, தரிசனத்தை யாராவது அனுப்புறது, பார்க்கறது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனம், மற்றபடி எல்லாம் சூப்பர். நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்கு வெயிட் பண்ணிருக்கேன். இந்த மாதம் அதற்கான முத்தை பத்திரி நல்ல செய்தி வந்து சேரும். சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ பிறவிக்கான வித்து கிடைக்கும். ராகு விட 12ல் உட்காந்துருக்கான், கண்டிப்பாக பாசிபிளாக இருந்தார். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு அபாஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் புள்ளவர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இல்லைன்னா இந்த முதல் குழந்தை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் குழந்தையோடைய விஷயத்தில் கவனம் தேவை. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். புதிய பிஸ்னஸ் பண்ணுன்ற எண்ணம் மேலும், புது புது விஷயங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு தோணும். இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாமல் தோணும். தயவு செஞ்சு வேலை கிடைச்சா மட்டும் வேலையை விட்டு போங்க, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனையை புதன் கொடுக்க ரெடியாக இருக்கார். நம்ம மீதான சந்தேகங்களும் சறுக்குகளும் வந்துட்டு போகும், கவனம். நிறைய பேருக்கு இடம் மாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக நிகழும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கையிலையும் வரும், வாய்ப்புலையும் வரும், நம்மளோட வீட்லேயும் நடக்கும். கால் பாதத்தில் கவனம் தேவை. எலும்பு, கால் பாதம், பல்லு, இது 3ஐயும் கவனமாக பார்த்துக்கணும். 60 வயது தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த கவலைகள் வந்துட்டு போகும். ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும்போது பிள்ளைகள் குறித்த கவலைகள் மேலும், இல்லை பிள்ளைகள் கொடுத்த பெருமையும் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான குரு உச்சமாக வர உட்காந்துருக்காரு. அதனால உங்கள் தசாபதியை பொறுத்த பிள்ளைகள் கொடுத்த கவலையா இல்லை பிள்ளைகள் குறித்த பேரான்றது அந்த தசா நடத்தக்கூடிய தசாநாதன் எங்கே உட்காந்துருக்கா, அவருக்கு யார் பார்வை கொடுக்குறா, அவர் யாருக்கு பார்வை கொடுக்குறாரு, சுபத்துவமான வீட்டில் உட்காந்துருக்காரா, சம வீட்டில் இருக்காரா, அசுப வீட்டில், இதெல்லாம் சேர்த்து தான் டிசைட் பண்ணும். அப்படி கூட்டி கழிச்சு பார்த்து எடுத்தோன்னா கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு ஏதாவது பண்ணுவதற்காக யோசனை மேலும், குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும். 60 வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்க நம்மளா போய் இழுத்துக்குவோம். அவங்களுக்கு உடம்பு சரியா, இவங்களுக்கு உடம்பு சரியா, நம்ம போய் பார்த்துட்டு வர, அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நம்மளா ஓடி நம்ம உடம்புக்கு எடுத்துக்குவோம். இவ்வளோ வேலையை நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனம். மழையில் நனையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நனைஞ்சு காய்ச்சல் கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அது போகிறதுக்கே ஒரு 5-6 நாள் ஆகி உடம்பு படுத்தும். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்காரு. நட்சத்திரநாதன் வக்கரமாக இருக்கும்போது மழையில் நனையிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா திரும்ப ஒரு சந்திரனும் ராகுவோட பிடிக்குள்ளே வருவார் இந்த தடவை. ஸோ 15, 16 தேதியிலேருந்து 27 தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அது இந்த வயது ஒருத்தவருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதம் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு விரும்பியதெல்லாம் நினைக்கக்கூடிய, கனவுகள் பலித்தமாகக்கூடிய, காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இதய மலர காத்திருக்கிறது. ஓகே. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பழனிமலை முருகன் வழிபாடு அபரிதமான வெற்றியை தராது. தாண்டியும் குருவாயூரப்பன் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, புதன் நாளே அவதான். மீனாட்சி அம்மன் வழிபாடு மேற்கொள்ள சூப்பராக இருக்கும். முடிஞ்சா ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் துளசி செடி வாங்கி தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் இந்த தடவை சரியாகும். நம்ம வீட்டில் ஏதாவது துளசி செடி வாங்கி வைங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேவாக மாறக்கூடிய தருணத்தை அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய செடி கொடிகளை பார்ப்பீங்க, நிறைய கார்டன் ஐட்டம் பார்ப்பீங்க, நிறைய வாங்கி வீட்டில் வைப்பீங்க. திடீர்னு போனேன், நான் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன், திடீர்னு போனேன், ஏதோ தோணுச்சு நான் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நீங்களோ நிறைய இந்த தடவை பிளான்ட்ஸ் வாங்கி வைப்பீங்க. அது வர 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 ஏன்னா புதன் வக்கரமாக இருக்குது. அது வர வர அதற்கான நிவர்த்திகளை பிரபஞ்சம் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு.